வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 3. கண்ணில் கனிவு வேண்டும். கண் பார்வை நமக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷம். நாம் பிறருடன் பேசும்போதும் பழகும் போதும் கண்ணில் கனிவும் அன்பும் வேண்டும் என்று இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவுரையினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். என்ன இப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? பார்வை மிக மிக முக்கியம். சொல்லுவாங்க, அவன் பார்க்குற அவன் பார்வையே சரியில்லை, அவன் பார்த்துட்டாலே போச்சு இல்லையா? உலகம் பயப்படும் பார்வைக்கு. கண்ணியத்தோடு கனிவோடு கருணையோடு பார்த்தீர்கள் என்றால் அத்தனை பேர்கள் கவனத்தை உங்கள் பக்கத்தில் உங்கள் காலடிக்கை கொண்டு வந்து விடலாம். பார்வை உங்களிடம் வழங்கப்பட்ட பொக்கிஷம், அருமையான மருந்து, அருமையான ஆயுதம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் பார்க்கின்ற பார்வையில் உங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். உங்களை பற்றி ஒருவர் தெரிய வேண்டும் என்றால் பொதுவாக மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், முகத்தை பார்த்தால் தெரியலாம். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட். முகத்தை பார்த்து தெரிந்து விடலாம், அவனுடைய புன்னகை பார்த்து தெரியலாம் என்று நினைப்பார்கள். நிறைய பேர் சிரிப்பாங்க, நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க. ஆனால் நயவஞ்சம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும். சிரிச்சவனுடைய முகத்தை பார்த்துலாம் நம்பிடாதீங்க, ஏமாந்துருவீங்க. எல்லாத்துக்கும் சிரிப்பான், ஒன்றும் தெரியாதவ மாதிரி சிரிப்பான், கபடம் உள்ளே இருக்கும். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய மூஞ்சை இதழை பார்க்காதீர்கள், அது விஷம் தடவியதாக இருக்கும். கண்ணை பாருங்கள், கண்ணை பாருங்கள். கண்ணில் தெரியும் அவனுடைய கவனம், அவனுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு கண்ணில் தெரியும். கண் மிக முக்கியமானது. கண்ணில் கனிவு வேண்டும், கண்ணில் கருணை வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருந்தால் கண் அதை காட்டிக் கொடுக்கும். உள்ளம் அசுத்தமாக இருந்தால் கண்ணே அதை பறைசாற்றும். எனவே கண் கவனிக்கப்பட வேண்டியது. கண்ணில் கவனம் வையுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை உங்கள் கண்தான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறது. அதே மாதிரி உங்களையும் உலகத்திற்கு உங்கள் கண்தான் காட்டுகிறது. பொறுமை, நிதானம் என்பதெல்லாம் அந்த கண்ணின் பார்வையில். பரிவு என்பது ஒரு தாயின் பரிவு அந்த கண்களில் தெரியும். எனவே மகான்களுடைய பார்வைகள் எல்லாம் மனிதர்களை மீட்டெடுக்கும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய காந்த வீச்சு. எனவே உங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கு வார்த்தை தேவையில்லை, கண்ணே போதும். கண் போதும். கண்களால் பேச தெரிந்தவனுக்கு வாய் வார்த்தை தேவையில்லை என்பார் வள்ளுவரான். எனவே கண்ணை பரிசுத்தமாக வைத்திருக்க நல்லதை பாருங்கள், நல்லவர்களோடு பழகுங்கள், நல்ல சிந்தனையை மனதில் ஊற வையுங்கள். அது கண் மூலமாக வெளிப்படும். எனவே சமூகத்தில் அந்தஸ்து தருவதற்கும் வாழ்வில் வெற்றி தருவதற்கும் நல்லவர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் உங்களுடைய பரிவான பார்வை கை கொடுக்கும் என்று சொல்லி முடிக்கின்றேன். வாழ்வோம் வாழ்வோம்.